இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுது. சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவானும் தனுசு ராசியில் பயிற்சியாகி 3 கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்குது. இந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா சூரிய பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் இறை வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது. அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாகவே கோயில் திறக்கிறாங்க. இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது. சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம். ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது. டிசம்பர் 16ஆம் தேதி காலையில் 9:40 மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதக பலன் கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். மார்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் 9வது மாதத்தை குறிக்கும். இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது. மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது நக்ஷத்ரானாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இந்த வருடம் முழுவதும் நான் மார்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம். இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க. இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. நவம்பர் 28, 2023 தொடங்கி டிசம்பர் 26, 2023 இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா சித்தி யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி, கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது. மார்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதிடத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மார்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசியில் ராகு, கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க. மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சுக்கிரன் துளாராசியில் இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா? செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு. புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில் தான் இருக்கிறாரு. 12ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு. அடுத்த 2 நாள்லேயே 17ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. புத பகவானும் இந்த மாதம் 22ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. புத பகவான் பார்த்தீங்கன்னா துலாம், தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறாரு. செவ்வாய் பகவான் 2 ராசியிலையும் சுக்கிர பகவான் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த சூரியனின் அமைப்பு மேஷராசிக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் கல்வித்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய மாதம். உயர்கல்விக்காக வெளிநாடு வெளியூரில் படிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் திருமணத்தில் வெற்றியும் தரக்கூடிய மாதம். ஆன்மீக பணிகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் மாதம். இறைநாம சிந்தனையில் நிறைஞ்சிருக்கும் மாதம்னே சொல்லலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் 4 ராஜயோகம் உருவாகுது. இது மேஷம் ஒவ்வொரு திசையிலும் செழிப்பு அடைய வழிவகுக்குது. உங்கள் வேலையில் பெரிய வெற்றியை பெறுவீங்க. வணிகத்திற்கும் இது ஒரு சிறந்த நேரம்.
நீங்கள் முன்பு நிதி சிக்கல்களை சந்திச்சிருந்தீங்கன்னா உங்கள் நிதிநிலை இப்போ மேம்படும். கூடுதல் வருமானம் ஆதாரங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சில நல்ல செய்திகள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருது. மேஷராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சில உடல்நல பிரச்சனைகள் தொந்தரவு செய்யும். குறுகிய தூர பயணங்கள் இருக்கும். இது உங்களின் வணிகத்திற்கு நிச்சயமாக நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் நம்பிக்கை அதன் உச்சத்தில் இருக்கும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேஷராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ஆற்றல் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் நல்லா யூஸ் ஆகுது. உங்களுடைய சக்தி பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான வகையில் எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பந்தம் வலுப்படுது. புதிய வேலை செய்ய நீங்கள் எதனாச்சும் முயற்சி செஞ்சால் கைகூடும். புதிய வேலைகளில் முதலீடு செய்யலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். லாட்ரி அடித்தது போல் சில அதிர்ஷ்டங்கள் பெறுவீங்க. ஊக வியாபாரம், பங்குச்சந்தை இந்த விஷயங்களில் லாபம் கிடைக்கலாம். உங்கள் திறமை மீது அதிக நம்பிக்கையுடன் இருப்பீங்க. உங்களின் திறமை அதிகரிக்க போகுது. காதல் விஷயத்தில் ஈகோ மோதல்கள் ஏற்படுது. நிதானமும் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப அவசியம். வெளிநாடு போக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலனை அனுபவிப்பீங்க. ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். தினமும் காலையில் ராமநாமத்தை ஜெயிக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா சூரியன் செவ்வாயுடன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. வெளிநாடு போகிற யோகம், அதனால் ஜாக்பாட் அடிக்குது. உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. நினச்சதெல்லாம் எளிதில் நிறைவேறும். தொழிலில் லாபம் பன்மடங்கில் கூடும். படிப்பில் கவனமாக இருக்கணும். வியாபாரம் விருத்தியாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் சிறப்படையும். உயர்கல்வியில் மேன்மை நிலையெல்லாம் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பொன்னகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. குபேர யோகம் கைகூடி வரப்போகுது. எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் உத்தியோகம் செஞ்சீங்கன்னா நல்ல மாதம். வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். பெருமாள் ஆலயத்திற்கு போய் வணங்கலாம். விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை சாற்றி வணங்கினா பல நன்மைகள் ஏற்படும். டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2023 வரை 7வது வீட்டில் இருக்கிறாரு. அதாவது 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7வது வீட்டில் இருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி சுக்கிரன் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆறாரு. 6ஆம் வீட்டின் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் 28 வரை 7வது வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி டிசம்பர் 28 2023 அன்னைக்கு புதன் வக்கர நிலையில் 8வது வீட்டுக்கு பயிற்சி ஆறாரு. நவம்பர் மாத ராசி பலன் 2023 மேஷத்தின் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் செவ்வாய் டிசம்பர் 27 2023 அன்றைக்கி 9ஆம் வீட்டுக்கு போகிறனால டிசம்பரில் செவ்வாய் தோஷம் இருப்பதால் ஜாதகக்காரவங்க நல்ல மற்றும் கெட்ட பலன்களை சேர்த்து பெறுவாங்க. இந்த மார்கழி இந்த 15 நாள் இருக்கு இல்லையா, அந்நேரம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். நிதி விவகாரங்கள், தொழில் மற்றும் காதல் விவகாரங்கள் 2 வகையான முடிவுக்கு தயாராக இருக்கணும். டிசம்பர் 2023 அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிதி பலன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதிக செலவுகளில் ஈடுபட போகிறீங்க. அதனால் உங்களுக்குள்ள பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க. ஆனால் டிசம்பர் முடிஞ்ச பிறகு, அதாவது மீதம் உள்ள 15 நாட்களில் பணம் சம்பாதிப்பதற்கான இந்த ஜனவரி 1 to 15 இருக்கு இல்லையா, அப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் சிந்திக்காமல் நிறைய பணம் செலவு செய்ய போகிறீங்க. 15 டிசம்பர் 2023 அன்னைக்கு சூரிய பயிற்சி தாக்குது. அந்நேரம் உறவுகள், நிதி விவகாரங்கள் மேலும் ஆன்மீக பலன்களை நீங்கள் பெறலாம். இது தவிர இந்த காலகட்டத்தில் உங்கள் பெரியவர்களின் முழு ஆதரவும் பெறுவீங்க. பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ராகு கேதுவுக்கு ஹோமம் செஞ்சாலே நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பல வெற்றிகளை குவியும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிப்படிகள் தான். உங்களின் ஆர்வம் ஆன்மீகத்தில் அதிகரிக்க போகுது.
மார்கழி மாதத்தில் பலவிதத்தில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. தொழில் சார்ந்த திட்டங்கள் வெற்றியை தருது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளும் வெற்றியை தான் தருது. ஆசிரியர் பணி செஞ்சிங்கன்னா மங்களகரமான பலன்கள் கிடைக்கும். புதிய சாதனையை படைக்க போகிற காலம். உங்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் 12 வருஷத்துக்கு பின்னாடி இந்த மார்கழி மாதத்தில் முன்னேற்றம் ஏற்படுது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த வேலை முடியுது. புதிய வேலை முயற்சிகள், வேலை மாறுதல், இந்த விஷயங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் போகிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றமும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலைகளில் பதவி, கௌரவ உயர்வு, இதெல்லாம் புதிய வருமானம் இதெல்லாம் கிடைக்கும். உறவுகளை அனுசரித்து போங்க. புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்த அதில் வெற்றி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் ஸ்ரீ ராமஜெய மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கான மார்கழி மாதம் 2023-24க்கான மார்கழி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.